ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட ரீகேப் முதல்ல நம்ம வந்து பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டி நம்ம பார்க்க போகிறோம். நிஃப்டியோட மந்த்லி சார்ட் அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்கேன். மந்த்லி சார்ட்டில் முக்கியமாக ஆக்சுவலாக நான் என்ன கன்வே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,700 அப்படிங்கிற இடத்த பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்ததுக்கப்புறமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 22,800 அப்படிங்கிற இடத்த வந்து இன்னும் பிரேக் அவுட் பண்ணாமல் உள்ளே இருக்குது. ஸோ ஒரு 5 மாதமாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து ட்ரேட் அப்படிங்க நடந்துட்டுருக்கு. மார்க்கெட் எப்போ ஒரு புல் மார்க்கெட்டாக மாறும்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா ஒரு புல் மார்க்கெட்டாக மாறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த 21,700 கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டுங்கிறது கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ மார்க்கெட் ஒரு டைரக்ஷனை தேடுது, அதனால சைட் வேஸில் வந்து ட்ராவல் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. மேபி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா மார்க்கெட் அப்படிங்கிறது அதோட டைரக்ஷனை முடிவு பண்ணிட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், பெரிய லெவலில் வந்துட்டு மார்க்கெட் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, உள்ளே வந்து ஸ்விங் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள் கேப் அப்பு கேப் டவுனு, ஸோ ஒரு நாள் வந்து க்ரீனு ஒரு நாள் வந்து ரெட்டுன்னு சொல்லிட்டு மேலே கீழே வந்துட்டு மார்க்கெட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டி 50 பொறுத்த வரையுமான அப்டேட்டு. அடுத்தது நம்மளோட எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட டேட்டா பார்ப்போம். எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,600 கோடி ரூபாய்க்கு வந்து பையிங் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செல்லிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டில் நம்மளோட டிஐஎஸ் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து பையிங் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்தது கோல்டு ப்ரைஸோட அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 30 டேஸில் வந்து நம்மளோட ரிசல்ட் பார்த்தோன்னா கோல்டு நல்லா மேலே இருந்து கீழே ஒரு இறங்கி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதோட பழைய ப்ரைஸுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் ஒரு நல்ல க்ரோத் அப்படின்னு கொடுத்துருக்குது. அதுவும் பர்டிகுலராக மார்ச்லேருந்து கோல்டுங்கிறது நல்லா ஏற ஆரம்பிச்சிருக்கு. கீழே இப்போ ஒரு கரெக்ஷன் கொடுத்தது, இங்கெல்லாம் நம்ம கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு கிடைக்கும். ஸ்டில் இப்பயும் வந்து கோல்டு பீஸ் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணாலுமே நமக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஸோ அப்கமிங் டேஸில் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து கோல்டில் வந்து இருக்கிறது. இந்த வாரத்துக்கான டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா முக்கியமாக வந்து எம்என்டம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அதானி என்டர்பிரைசஸ், எஸ்டபிள்யூ ஸ்டீலு, எல்என்டி, அதானி போர்ட்டு, இண்டால்கோ, கோல் இந்தியா இவங்கெல்லாம் டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முக்கியமாக இருக்க வந்து டாடா மோட்டார்ஸ் 9% வந்து டவுன் ஆகிட்டாங்க இந்த வாரம். அதுவும் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சியில் நெஸ்டில், ஹெச்யூஎல் இவங்க 2 பேரும் 4 நாளாக வந்துட்டு ரெட்லேயே வந்து முடிஞ்சிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ, டாக்டர் ரெட்டி, டிசிஎஸ், மாருதி சுசுகி இவங்க எல்லாமே டாப் லூசர்ஸில் வந்து இந்த வாரத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ 52 வீக் ஐ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம்என்டம், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, பாரதி ஏர்டெல், ஹீரோ ஹோண்டா மோட்டார் கார்ப் இவங்க 52 ஐக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ 52 வீக் லோ அப்படிங்கிறது வந்துட்டு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஸ்டாக்ஸ் எதுவும் வரலை. அடுத்தது ஒரு ஐபிஓ அப்கமிங் டேஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா மே 22ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ என்ன ஐபிஓன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி அப்படிங்கிறது ஓப்பன் பண்ண போகிறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன் கொடுக்குற ஒரு ப்ரொவைடராக வந்து இந்தியாவில் இருக்காங்க. இவங்களுக்கான கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே இருக்காங்க. 52 மைக்ரோ மார்க்கெட்ஸ்லாம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களோட பிஸ்னஸ். இவங்களோட பிஸ்னஸ் ஒரு லாங் டேர்மில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் கம்பெனி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இவங்களோட காம்படிட்டர்ஸாக வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் இருக்க நிறைய பேர் வெண்டர்ஸ் கூட இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்படின்னு இருக்கனால ஒரு லாங் டேர்முக்கு பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸ் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட பர்சனல் ஐடியாலஜியில் வந்து இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு நம்பர் 1 பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4 குவார்ட்டராக வந்து இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ்லேயே போயிட்டுருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் வந்து பெருசாக இல்லை. ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டராக இதை பார்க்கும் போதே எனக்கு வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்துங்கிறது மைனஸில் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூங்கிறது 9 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒரு வந்து ஒரு ஸ்மால் கேப் ஐபிஓவாக இருக்கறனால இதை வந்துட்டு எனக்கு பெருசாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு தோணல. கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போகல. இப்போதைக்கு ஒரு 19% தான் ரிட்டர்ன் வரும் லிஸ்டிங் டேட் அன்னைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இருந்தாலும் இது நாள் ஆக ஆக நெருங்க மே 22 அப்போல்லாம் வரும்போது ஒரு 5% 10% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா அப்படிங்கிறது எனக்கு இல்லை. அதனால் இந்த ஐபிஓங்கிறத நான் அப்ளை பண்ண மாட்டேன்.
இருந்தாலும் சில பேர் வந்து இந்த ஒரு 15% போதும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணீங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 25% வந்து ரிட்டர்ன் அப்படின்னு இருந்தது. இப்படி வளர்ந்து வளர்ந்து இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து 4% தான் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. லிஸ்ட் ஆகும்போது 4% இல்ல 3% ஆயிட்டு நெகட்டிவ் ரிஸ்க் ஆகறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. ஸோ அதனால அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது எடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த மார்க்கெட்டுக்கான முக்கியமான நியூஸஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து ஜோதி லேப்ஸ். ஸோ இது ரொம்ப நாளாக வந்து நான் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஒரு நல்ல எஃப்எம்சிஜி கம்பெனி தான். ரிசல்ட்டை பொறுத்தவரையும் ஒரு ஒன்லைனராக சொல்லணும்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு மார்ஜின் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 3.50 டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 78 கோடி ரூபாய் இந்த மாதத்தில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மார்ச்சோட கம்பேர் பண்ணும்போது அதிகம், அதுக்கு முந்தின மாதத்தை கம்பேர் பண்ணும்போதும் அதிகம். ஸோ ஒரு நல்ல growth அப்படிங்கிறது ஜோதி லேபில் பார்க்க முடியுது. இதே இயர் ஆன் இயரில் இவங்களோட growth பார்த்தோம் அப்படின்னா 2013 பாருங்கள் வெறும் 16 கோடி ரூபாய் ஏர்னிங்ஸ், அதாவது நெட் ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு இருந்த ஒரு கம்பெனி இன்னைக்கு வளர்ந்து ஒரு 369 கோடி ரூபாய்க்கு அப்படிங்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்காங்க. growth பார்த்தீங்கனாலே நல்லா வந்து தெரியும். ஸோ ஆஸ் எ ஜோதி லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொமோட்டர்ஸ், நல்ல ஒரு மார்க்கெட்டிங் டீம் எல்லாமே வச்சிருக்க ஒரு நல்ல கம்பெனி வந்து ஜோதி லேப். ஸ்டில் இப்போதைக்கு வந்து இந்த ஜோதி லேப் வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரில் வந்து இன்வெஸ்டருக்கு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா 100%க்கான ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் மே மாதம் வாங்கினவங்களுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100% ரிட்டர்ன் அப்படின்னு ஹோல்டு பண்ணுவாங்க. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்துட்டு ஷேர் ரிட்டர்ன் தராமல் இறங்கியிருக்கு. ஸோ ஒரு 1% ரிட்டர்ன் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஹோல்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டெபிளைஸான ஒரு கம்பெனி. ஸோ பெரிய லெவலில் டக்குன்னு growth கொடுத்துறாது. அதனால் இதோட பிஇ வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நான் இதெல்லாம் எப்போ 20 கீழே வருதோ அப்போ தான் வந்து இந்த ஷேர்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவேன். இப்போதைக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஓவர் வேல்யூடாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ 20 கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பேன். இப்போது இந்த கம்பெனியை வந்து நான் கன்சிடர் அப்படிங்கிறத பண்ண மாட்டேன். அடுத்தது கேவிபி, கரூர் வைஸ்யா பேங்க்கு. ஸோ இந்த பேங்க் பற்றி நிறைய டைம் உங்களோட டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 456 கோடி ரூபாய்க்கான ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த குவார்ட்டரில் கொடுத்துருக்காங்க. எல்லா குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது அதிகம். அதுலேயும் முக்கியமாக பேங்க்கை பார்க்கணும், கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பயங்கரமாக கம்மி பண்ணியிருக்காங்க. 7% இருந்தவங்க இப்போ 1.4% கிட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைனாக வந்து கேவிபிக்கு பார்க்குறேன். இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை ரேட்டிங் கார்டு வந்து ரீவிசிட் பண்ணி 195 இருந்ததை 215 அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாற்றிட்டாங்க. இயர் ஆன் இயர் இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. 2013 இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 500 கோடியில் இருந்தவங்க இன்னைக்கு 1600 கோடி. ஸோ ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் வந்து அதிகமாக வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு லாஸ்ட் 1 இயராக வந்து ஒரு 88%க்கான ரிட்டர்ன் நல்லா கொடுத்து மிகப்பெரிய ஒரு ரேலியை கொடுத்தது. லாஸ்ட் 6 மாதமாகவும் ஒரு 30% மேலே ரேலி கொடுத்தது. ஸ்டில் பேங்க்குன்னு பார்க்கும்போது நம்ம புக் வேல்யூ பார்க்கணும். ப்ரைஸ் டு புக்கு கம்மியாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்ததுனால ஒரு கரெக்ஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அப்படி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஷேருங்கிறத வந்து கொஞ்சம் கன்சிடர் அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். அடுத்தது முக்கியம் வந்து டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து பற்றி பேசணும்னா இந்த வாரம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 8-9% வந்து டவுன் ஆயிடுச்சு. ரிசல்ட் பொறுத்தவரை நல்ல ரிசல்ட் 2013 கம்பேர் பண்ணும்போது இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருந்த போதிலும் ஏன் டாடா மோட்டார்ஸ் இப்போ இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பேசஞ்சரோட டிமாண்ட் வந்து அப்கமிங் டேஸ்லேருந்து கம்மியாயிடும், ஒரு டிப்பு வரும் அப்படின்னும் ஜேஎல்ஆரோட டிமாண்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதுனால இந்த ஷேர்ஸ் வந்து இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. அதனால இப்போ எதுவுமே சின்ன நியூஸ் வர ஆரம்பித்தாலுமே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கவங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக யாராவது உள்ளே வாங்கணும்னு நினைக்கிறவங்க டாடா மோட்டார்ஸ் போல் டாடா மோட்டார் டிவிஆர் கன்சிடர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு டாப்பில் இருக்குது. இப்போ போய் வாங்கிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் வந்து டாடா மோட்டார்ஸ் போல் இப்போதைக்கு கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. ஸோ ஜொமேட்டோவோட ரிசல்ட் வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கு. இந்த குவார்ட்டரை பொறுத்தவரையும் ஒரு 175 கோடி ரூபாய்க்கான நெட் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா இதுவரையும் மைனஸில் இருந்த கம்பெனி ப்ளஸில் வந்திருக்கு. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா
பிளிங்கிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிட்டர்னுங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டார்க் ஸ்டோர் அப்படிங்கிறத வந்துட்டு 525லேருந்து ஒரு 1000 ஸ்டோர்ஸாக வந்து வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயர் 2025க்குள்ளே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்க் ஸ்டோருங்கிறது எதுவும் இல்லை. ஸோ ஒரு வேர் ஹவுஸ் மாதிரியான இடம். ஸோ அங்கே போய் ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு டாப் 8 சிட்டிஸில் வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜொமேட்டோவோட ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயரில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்து மிகப்பெரிய ரேலி அப்படின்னு கொடுத்தது. ஸோ அதனால் புரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பை கால் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் அவுட் பர்ஃபார்மு, ஓவர் வெயிட்டரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெஃப்ரீஸு, நுமோராலாம் பார்த்தீங்கன்னா பை கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 248 வரையும் இன்னொரு 1 இயரில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜொமேட்டோவை பொறுத்தவரையும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்து இப்போ போயிருக்க மேலே இப்போ வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் நல்ல ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஏன் அளவுக்கு இறங்கும். ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்ததுக்கு அப்புறமா ஸோ முக்கியமான சப்போர்ட் லெவல் அதுவும் முக்கியமாக 84 ரூபாலாம் கிடச்சுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா அது வரையும் நான் கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக வெயிட் தான் பண்ணுவேன். அடுத்தது ஃபைனலாக வந்து ஐஆர்எஃப்சி இது வந்து ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணவங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது ரூ. 144 வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரூ. 173 20% ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு 1 மந்த் 28 டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியோட தான் நான் எப்போவுமே கம்பேர் பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ ஷார்ட் ஸ்பேமில் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இருந்தாலும் இந்த ஷேர் வந்து இதுவரையும் 200 வரையும் போயிருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு பார்ப்போம். இது வந்துட்டு மேலே ஏறிச்சு அப்படின்னா 200 வரையும் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நமக்கு இந்த டேட்டா. நம்ம சேனல் பிடிச்சினா கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு பிடிச்சிருந்தா சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.